என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருப்பது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. இது உனக்கான தெய்வ வாக்கு. இன்றிரவே இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பலித்துவிடும். என் பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அலட்சியப்படுத்தாமல் என் பிள்ளை நீ கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாமும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். கருப்பனின் வாக்கு கிடைத்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்கள் இன்னும் அதிகம். என் பிள்ளையே, அப்பன் பொதுவாக குடும்பத்தில் தன்னுடைய உழைப்பை எல்லாம் கொட்டி தன் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் அவர்களால் அன்பை ஒரு நாளும் வெளிப்படுத்திவிட முடியாது. மனசிற்குள் கோடான கோடி அன்பு கொட்டி கிடந்தாலும் அதை அவர்களால் வெளிப்படுத்த முடியாது. எல்லோருமே அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்தோமானால் அது நிச்சயமாக எல்லோருக்கும் நல்லதை மட்டுமே செய்யும் என்று நினைக்க முடியாது. சில நேரங்களில் அந்த அன்பே பிள்ளைகளுக்கு கெடுதலாக மாறிவிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒருவரிடத்திலிருந்து அன்பும் ஒருவரிடத்திலிருந்து கடுமையும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்லி இது போன்று நடந்து கொள்வார்கள். அதனால் அவர்களுக்கு அன்பை வெளிக்காட்ட வேண்டும் என்று ஆசை இல்லை என்று சொல்லிவிட முடியாதல்லவா? தன் பிள்ளைகளின் மீது காட்ட முடியாத அன்பை அவர்களுக்குள் மறைத்து வைத்திருப்பார்கள். அதையெல்லாம் சேர்த்துதான் இப்பொழுது உன் கருப்பன் உனக்கு அந்த அன்பை காட்டிக் கொண்டிருக்கின்றேன். கருப்பனின் அன்பை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அப்பன் எப்பொழுதுமே உன்னோடு பேசி உன்னோடு நான் இருக்கிறேன் என்கின்ற உணர்வை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். கருப்பனின் அன்பு எல்லோராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. இந்த கருப்பன் உனக்கு தருகின்ற வாழ்க்கை ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து நான் உன்னை கண்காணித்து உனக்கு தேவையானதை எல்லாம் செய்து தந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களாகும் என் பிள்ளையே. அதனால் அப்பனை ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ தவிர்க்க நினைக்காதே. உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட நாட்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையே. அந்த நாட்களை எல்லாம் நீ எப்பொழுதும் உனக்கானதாக்க வேண்டும் என்றால் முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். ஒரு அப்பனின் அறிவுரையாக நீ எடுத்து கொண்டாலும் சரி என் பிள்ளையே, யாரையுமே முழுவதுமாக நீ சார்ந்து இருக்காதே. காலம் மாறும் பொழுது நீ கைவிடப்பட்டாயானால் நிச்சயமாக கலங்கி போவாய். யாரையும் நம்பி வாழாமல் என் பிள்ளை நீ உன்னை மட்டும் நம்பி வாழ்ந்தால் போதும். இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே. ஏன் தெரியுமா? இந்த காலம் மாறும் பொழுது இந்த மனிதர்களின் மனதும் மாறும் பொழுது அவர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்கள் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அந்த நேரத்தில் நீ கலங்கித்தானே போவாய். யாரையும் நம்பி வாழாமல் உன்னை நம்பி எப்பொழுதும் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும். வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வைத்தாயானால் வெற்றி என்றுமே உனதாகும். விதி என்று சொல்லி சில விஷயங்களை மறந்து மனதை நீ ஆறுதல் படுத்தி கொண்டாலும் எங்கோ ஓர் மூலையில் அதன் வழி நிச்சயமாக உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதிலிருந்து வெளிவருவதை விட இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை உனக்கு வேதனையை கொடுத்ததோ அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்று நீ யோசித்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை அதன் பின்னால் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை. வாழ்க்கையில் ஒரு முறை நீ பொய் சொல்லிவிட்டாய் என்றால் இதுவரை நீ கூறிய உண்மைகள் அனைத்துமே கேள்விக்குறியாகிவிடும். இதுவரையில்
நீ எத்தனை உண்மைகளை பேசியிருந்தாலும், எத்தனைதான் உண்மையாக நடந்திருந்தாலும் அந்த உண்மைகள் எல்லாம் அங்கே தோற்று போய்விடும். அதனால் பொய் என்பது வாழ்க்கையில் ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் முடிந்தவரை போராடி கொண்டிரு. வாழ்க்கை நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னை இழக்கச் செய்யும். ஆனால் நீயே நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏதோ ஒன்றை உன்னிடத்தில் சுவாரஸ்யமாக அதுவே கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ எல்லாம் முடிந்த பிறகு புரிந்து கொள்வாய். அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாமல் இந்த உலகத்தில் நான் சிறந்தவன் என்பதனை நீயே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். எந்த நேரத்திலும் சோர்ந்து விடாதே. இப்பொழுது ஓய்வெடுத்து விடலாம், அடுத்தது நாம் செய்யலாம், சில நேரங்கள் கழித்து நாம் இந்த விஷயங்களை செய்யலாம் என்று ஒரு நாளும் என் பிள்ளை நீ எண்ணிவிடக்கூடாது. எப்பொழுதுமே கடினமான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில்தான் போட்டிகளும் பொறாமைகளும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு அந்த பாதையில் என் பிள்ளை நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை மிக விரைவாக நீ அடைந்து விடுவாய். என் பிள்ளையை கடினமான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோமே என்று நினைத்து வருந்தாமல் இந்த பாதையில் நமக்கு வெற்றி இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்தால் போதும். உறுதியே வெற்றிக்கு வழிவகுக்கும். இது தன்னம்பிக்கையோடு இருந்தால் மட்டுமே. உறுதி ஒரு மனிதனுக்கு லட்சியத்தை நிரப்பும். லட்சியம் அந்த வெற்றியை உன் கைகளில் கொண்டு வரும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டாலும் அதில் மன உறுதியோடு நீ செய்ய வேண்டும். ஒருவரின் முகத்தை கண்டு ஒரு நாளும் அன்பு செலுத்தாதே. மனதினை கண்டு அவர்களுக்கு அன்பு செலுத்து. இந்த முகத்தின் அழகு மாறக்கூடியது, ஆனால் மனதினுடைய அழகு ஒரு நாளும் மாறக்கூடியது அல்ல. அது அவ்வளவு அழகாக நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, யாரையும் சிரித்து பேசி மயக்க தெரியாத உனக்கு, எந்த ஒரு விஷயத்தையும் அழுது புலம்பி சாதிக்க தெரியாத உனக்கு, பொய் பேசி ஏமாற்ற தெரியாத உனக்கு, உண்மையை மட்டுமே சொல்ல தெரிந்த உனக்கு, மற்றவர்கள் முதுகுக்கு பின்னால் குத்தும் பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த உனக்கு, நிச்சயமாக கோபத்தினால் எந்த ஒரு உணர்வுகளையும் வெளிப்படுத்த தெரியாத உனக்கு, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை ஒரு புரியாத புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் திமிராக செய்பவன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அது உண்மையல்ல. நீதான் நேர்மையான நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. உனக்கு கிடைத்தது போல வாழ்க்கை யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரப்போகின்ற எல்லா சூழ்நிலைகளுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்வருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தை, இந்த கருப்பன் உன்னிடத்தில் பேசிய இத்தனை நொடியும் நீ என்ன புரிந்து கொண்டாய்? அப்பன் உனக்கு கொடுத்த தெய்வ வாக்கு எதற்கானது என்று நினைத்தாய்? என் பிள்ளையே, உன்னை நல்வழிப்படுத்தி இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க இந்த தாயானவள் உன்னோடு இருந்து உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, சர்வ நிச்சயமான வாழ்க்கையை நான் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த ஒரு விஷயமும் உன்னை பாதிக்காதபடி, எந்த ஒரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திடாதபடி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டியது இந்த கருப்பன் பொறுப்பு. அப்படியே எது வந்தாலும் என் பிள்ளை அப்பன் இருக்கின்ற நம்பிக்கையில் அதையெல்லாம் எதிர்த்து வாழ்ந்து விட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதை ஒரு நாளும் மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை ஒரு நாளும் என் பிள்ளை நீ இழந்து விடாதே. நல்லவை அனைத்தும் உனக்கு நல்லதாக நடக்கும். கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு பயம் என்ற ஒன்று ஒரு நாளும் தேவையற்றது. தேவையில்லாத விஷயங்களை நினைத்து என் பிள்ளை வருந்தாதே. தேவையில்லாத எண்ணங்களால் உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே.
எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்த உன் அப்பன் இருக்கிறேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.